எனக்கு இப்போ இருக்கிற காலகட்டங்களில் இந்த ஹேர் ஃபாலுக்கான ரீசன் என்னவா இருக்குது? இதுக்கு அஸ்ட்ராலஜிக்கலாக எதுவும் சம்பந்தம் இருக்கா குருஜி? ஒவ்வொரு உடல் சார்ந்த விஷயங்களில் ஒவ்வொரு விஷயங்களுக்குமே நம்ம வந்து ஜோதிட ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு வைங்களேன். இந்த ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கரெக்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படின்ற ஒரு விஷயமே வந்திருக்கு. நான் வந்து ப்ரீவியஸாக சொல்லியிருந்த அந்த ஒரு ஹேர் ஃபால் ரிலேட்டட், ஹேர் க்ரோத் ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாமே கூட வந்து பார்த்தோம்னா ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடியதை சார்ந்து அதற்கு நம்ம என்ன ரெமெடி செய்வோம். இப்போ பொதுவாக நமக்கு ஏதாவது ஒரு ஜோதிட ரீதியாக ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு நம்ம ரெமெடி வந்து கோயிலுக்கு போகிறது, வழிபாடுகள் செய்வது, பிரார்த்தனைகள் செய்வது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம உடலுக்கு ஏதாவது வந்ததுன்னா அதுக்கு என்ன செய்யணுமோ அது மாதிரியான ஒரு விஷயமாக கொடுத்தது தான் எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு பார்க்க போகிறது அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஹேர் ஃபால்க்கு ஒன்று பார்க்கலாம், ஹேர் க்ரோத் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு. ரெண்டுமே வேறு வேறு விஷயம். அந்த ஹேர் க்ரோத் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா எனக்கு வந்து முடி சீக்கிரமாக வளர மாட்டேங்குது, ஒரு சில ஏரியாஸில் வளர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்காக வளர்றதுக்குன்னு. ஒரு சில பேருக்கு எப்போ பார்த்தாலும் முடி கொட்டிக்கிட்டே இருக்குது, என்ன தான் வளர்ந்தாலும் முடி நிறைய கொட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்வாங்க. இது ஒன்று வந்து ஜாப்பனீஸ் டெக்னிக்னு வச்சுக்கோங்களேன். பட் இது வந்து ஜாப்பனீஸ் டெக்னிக்னு எதுக்காக சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு புதிதாக ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும்பொழுது அது வந்து ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாகவும் அது வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு. அதுக்கு வந்து என்னென்ன சொல்கிறாங்கன்னா ஜாப்பனீஸ் ஸ்டாண்டர்டைஸ் ஸ்கேல்ப் மசாஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து பார்த்தோன்னா ஷிரோ அபயாங்கா அப்படிம்பாங்க நம்மளுடைய ஆயுர்வேதத்தில். ஷிரோ அபயாங்கா. இப்போ அபயாங்கா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா மசாஜ், உடம்புல இருக்கக்கூடிய மசாஜ் எல்லாம் பண்ணுறது. நிறைய இடத்துல அபயாங்கா மசாஜ்னு போட்டு வச்சுருப்பாங்க. எண்ணெய் தடவி மசாஜ் பண்ணுறது ப்ராப்பர் வே ஆஃப் டூயிங் அ மசாஜ், ஆயுர்வேதப்படி பண்ணக்கூடிய ஒரு மசாஜ் அபயாங்கம் அப்படின்னு. அபயாங்கத்தில் ஷிரோ அபயாங்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா தலையில் முடியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு எண்ணெய் தேய்ச்சி பண்ணுறது. ஆனால் இதில் வந்து எண்ணெயெல்லாம் எதுவும் தேய்க்க வேண்டியதில்லை. இதில் தான் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களில் என்னெல்லாம் சரியாகும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருந்ததுன்னா சரியாகும். பொதுவாக இந்த ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட்னால ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸு, ஹேர் க்ரோத் ப்ராப்ளம்ஸு இது எல்லாமே இருக்குது. இது ரெண்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே போலவே வந்து பார்த்தோம்னா கட் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்ததுனாலுமே இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்குன்றாங்க. இதில் என்னென்னா உங்களுக்கு கட் ரிலேட்டட் ப்ராப்ளமுமே ஜோதிடப்படியும் சரி உடல் ரீதியாகவும் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்னால் வரக்கூடியதாக இருக்கும். கட் ரிலேட்டட் ப்ராப்ளமே இருக்கும். உங்களுக்கு ஜென்ரலாக சொல்கிறேன், ஒரு சாதாரண ஒரு எக்ஸாம்பிளாக நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கேட்கக்கூடாது ஏதாவது ஒரு விஷயம் கேட்குறோம் அல்லது ஏதாவது ஒரு பயம் வருகிறதுனா வயிற்று கலக்கிடுச்சு அப்படின்றோம் பார்த்தீங்களா. இதெல்லாம் ஜென்ரலாக மனிதர்கள் சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போது கட் ரிலேட்டட் இஷ்யூஸ் வெரி மச் கனெக்டட். அதனால் இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் வந்து ஒன்று முடி வளருது, அது தவிர நிறைய பாசிட்டிவ் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் போகும், தேவையில்லாத டிப்ரெஷன்ஸு, சர்க்குலேஷன் ஜாஸ்தி ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இது எல்லாமே பண்ணக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்க.